அண்மை செய்தி. சென்னையில் நேற்று ஒரே நாளில் புறநகர் மற்றும் மெட்ரோ ரயிலில் 7 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்வை காண நேற்று மட்டும் 7 லட்சம் பேர் புறநகர் மற்றும் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்றைய தினம் சாகச நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பல நபர்கள், அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிலையில் முக்கிய சாலைகள் உட்பட பல்வேறு போக்குவரத்து சேவை என்பதும் தொடர்ந்து இயக்க முடியாமல் சென்னையே ஸ்தம்பித்து போன அளவிற்கு கூட்டம் என்பது நெரிசலாக காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மட்டுமே ஒரே நாளில் சென்னை மெட்ரோ ரயிலில் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்து இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பறக்கும் ரயிலில் பயணிக்கக்கூடியவர்களும் அதிக அளவில் எண்ணிக்கை இருப்பதாகவும் காணொலி மூலமாக தொடர்ச்சியாக நேற்றைய தினம் முதலிலிருந்தே காண முடிந்தது. பொதுமக்கள் இந்த போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதற்கான தேவை என்பது நேற்றைய தினம் குறைவாக இருந்த காரணத்தினால் கூட்ட நெரிசல் அதிகளவு ஏற்பட்டிருந்ததாக பல்வேறு தரப்பிலிருந்தும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே நேற்றைய தினம் மட்டும் இந்த பறக்கும் ரயிலில் சுமார் 3 லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரை இயக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயிலில் மட்டுமே 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். நேற்றைய ஒரே தினத்தில் குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையிலுமே அதிகப்படியான பயணிகள் பயணம் செய்தது செப்டம்பர் 6ஆம் தேதி தான். 3,74,087 பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் செப்டம்பர் 6ஆம் தேதி பயணம் செய்திருந்த நிலையில் அந்த சாதனையை முறியடித்து நேற்றைய தினம் ஒரே நாளில் 4 லட்சம் பயணிகள் பயணம் செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த பறக்கும் ரயில் பொறுத்தவரையிலுமே எம்ஆர்டிஎஸ் பிரிவில் நடக்கக்கூடிய அந்த 4வது பாதைக்கான அந்த கட்டுமான பணிக்காக 20 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டதால் தான் இந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வேளச்சேரி ரயில் நிலையம் முழுவதுமே நேற்றைய தினம் மக்கள் தலைகளாகவே காணப்பட்டது. இந்த நிலையில்தான் 7 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் மெட்ரோ ரயிலிலும் அதே போல இந்த பறக்கும் ரயிலிலும் பயணம் செய்திருப்பதை உறுதிப்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.